ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு மோர் தென் 5 minutes ஒரு 10 minutes இருந்ததுன்னா அதுக்கு ஒரு சர்டன் பட்ஜெட் வந்து தேவைப்படலாம். இல்லை அதுக்கான மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆட் ஆன் ஆகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. 1 minute இருந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேக்கிங் வைஸ் சொல்லல எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதால இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு ஸ்டூடெண்ட் கூட பண்ண முடியும். நாம் ஒரு கதையை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லலாம், இல்லை ஒரு 15 நிமிஷத்தில் சொல்லலாம், நரேட் கூட பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்மளால் ஒரு விஷயம் கன்வே பண்ண முடியுமா அப்படின்றது வந்து இதிலே பயங்கர சேலஞ்சான விஷயம். 1 minute என்ன நம்ம ஏதோ லைக் ஓப்பன் டு டாபிக் தான் எல்லாமே. 1 minute நம்மளால் என்ன கன்வே பண்ண முடியும் அப்படின்றத நம்மளுக்கே வச்சுக்கூடிய ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி தான். 1 minute பண்ணணும் ஒரு ஐடியா வந்து 1 minute கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காக பார்க்குறேன். 1 minute எடுக்கிறது கொஞ்சம் டாஸ்க்காக தான் இருக்கும். 1 minute எடுத்து லேர்ன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட் 1 minute ஒரு ஸ்டோரி டெல்லிங்கிறது வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான். ஒரு விஷயத்த கன்வே பண்ணுறதுன்றது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு 30 seconds ரீல்ஸே ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ 1 minute கண்டென்ட்ன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் ப்ராசஸ் தான். பட் அதுதானே சேலஞ்சே. ஒரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கதை சொல்கிறத விட என்ன சொல்ல போகிறோம் ஒரு நிமிஷத்தில் அப்படிங்கிறது தான் முக்கியமாக தெரியும். 1 minuteன்றது எப்படின்னா ஸ்டோரி 1 minute நரேட் பண்ணுறதே ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அது நம்ம கரெக்டாக பண்ணி அதுக்கு ஒரு நாமினேட் ஆகிடுறதே நம்ம பெரிய விஷயமா ஃபீல் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைட்ஸ் ஆன் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது அது ஒரு கரெக்டான ஒரு டைம் வரும்னு வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரி டைமாக தான் இதை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு லைட் சோனுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னா நிறைய நாளாக இதை ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எங்களால் அது முடிஞ்சதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் தான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அது வின் பண்ணது. அதனால ரொம்ப நன்றி. லைட்ஸ் ஆன் வந்து ரொம்ப 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 ப்ரொஃபஷ்னலான டீம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். ஏதாவது ஒரு சின்ன கிளிச்சஸோ சின்ன ஏதாவது ஒரு விஷயம் மாற்றணும், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க சின்ன 2 minutes 3 minutesல எங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ரொம்ப ப்ரொஃபஷ்னலான டீம், ரொம்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப நிறையா பேர் இருக்கனால பயங்கர ஃபயரோட வேலை செய்கிறாங்க. தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் இருக்காங்க. கார்த்திக் சுப்பராஜ், அல்போன்ஸ் புத்ரன், இவங்க எல்லாருமே நாளை இயக்குனர் நிகழ்ச்சியிலேருந்து வந்தவங்க. இந்த மாதிரி இன் a few years லைட்ஸ் ஆன் கான்டெஸ்ட்டில் ஜெயித்தவங்க ஒரு இயக்குனராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஒரு சரியான பாராட்டும் சரியான அங்கீகாரமும் வந்து சரியானவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியாக போய் சேரலன்னா அது சரியாக இருக்காது. அப்படி வந்து ஒரு சரியான பாராட்டும் சரியான அங்கீகாரமும் சரியானவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியாக போய் சேர்க்கிற ஒரு சரியான டீம் தான் வந்து லைட்ஸ்.